தேயிலையினுடைய பயன் அப்படின்னா அந்த தேநீரில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறதல்லவா அந்த கஷாயத்தில். அந்த கருஞ்சிவப்பு நிறம் ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட், அது மிகச்சிறப்பானது. உடலுக்கு பல வகையில் பயன் தரக்கூடியது. சர்க்கரையிலிருந்து புற்று வரைக்கும் பயன் தரக்கூடிய கூறுகள் அந்த வெறும் தேயிலையில் இருக்குது. அப்போ நம்ம தேநீர் குடிக்கிறதா இருந்தால் அதை வெறுமனை ஒரு தேயிலை கஷாயமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதை பச்சை தேநீராக குடிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சிறப்பு தேநீர்கள், நல்ல மூலிகை தேநீர்கள் நம்மளே பயன்படுத்தலாம். நம்ம வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல சிறப்பு மூலிகை தேநீர்களை தயாரிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஒவ்வொரு வீட்டில் ஒரு வீட்டில் குழந்தை சளி அடிக்கடி பிடிக்கக்கூடிய குழந்தை, எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது, இருமல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த தேயிலை கொஞ்சம் போட்டுட்டு கூடுதலாக சளியை போக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கலாம், கற்பூரவல்லி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை. நாம் அன்றாடம் பயன்படுத்திய ஒரு ஆடாதோடையோ தூதுவளையோ கண்டங்கத்திரியோ வெற்றிலையோ இதை எல்லாத்தையும் தேநீராக குடிக்கலாம். அது ஒரு நிச்சயமாக கபத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும்.